ரகு மற்றும் நந்தினி. நந்தினியின் உலகம் இருள் நிறைந்தது. நந்தினி பிறந்தபோது இருந்த பார்வை இல்லாமை அவளை ஒருவித தாழ்வு உணர்வில் வைத்திருந்தது. ஆனால் ரகு அவளின் கையை பிடித்து, உன் உலகம் இருளில் இருந்தாலும் உனக்கு நான் வெளிச்சமா இருக்கேன் அப்படி என்று சொல்லும் மனிதன். அவள் எப்போதும் ஒரு கனவு சொல்வாள், ஒரு நாள் நான் என் கண்களை திறந்து உலகத்தை பார்க்கணும், அந்த முதல் காட்சி நீயா தான் இருக்கணும். ரகு ஒவ்வொரு முறையும் மெதுவாக சிரிப்பான். சிரிப்போடு நில்லாமல் அவளிடம் சொல்வான், கண்டிப்பாக நீ ஒரு நாள் என்ன பார்ப்ப அப்படி என்று சொல்லி வந்தான். ஒரு நாள் அவளிடம் ரகு, நந்தினி நான் ஐ டொனேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் நந்தினி, உனக்கு சீக்கிரமா கண்ணு தெரிஞ்சிடும். அந்த இரவில் நந்தினி முதல் முறையாக நம்பிக்கையோடு தூங்கினாள். அவளை தூங்க விட்ட பின் பல நிமிடங்கள் ரகு டாக்டரிடம் ஒரே வார்த்தை சொன்னான், அவளுக்கு தான் கண் வேணும், அவள் தான் உலகத்தை பார்க்கணும், அவள் எப்படியாவது பார்க்க வைக்கணும் டாக்டர். எனக்கு பாம்பேல ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நான் அங்க போயிடுறேன் டாக்டர், அவளுக்கு நீங்க எங்க கண்ணு கிடைச்சோன்னா ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவன் கிளம்பி விட்டான். ஆபரேஷன் முடிந்தது. அவள் முதல் முறையாக வெளிச்சத்தை பார்த்தாள். ரகு வர தாமதமானது. அதன் பின் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகும் அன்று ரகு அவள் முன்னால் வந்து நின்றான், கண்ணில் ஒரு கருப்பு கலர் கண்ணாடி மாட்டிக்கொண்டு. ஆனால் புதிய வெளிச்சம் கொண்ட அவள் வாழ்க்கையில் ரகு ஒரு பாரமாகி விடுவான் என்ற பயம் அவளுக்கு உருவாகிவிட்டது. அதை அவனிடம், என் வாழ்க்கையை நான் புதிதாக ஆரம்பிக்கணும், நான் முன்ன செல்லணும், உனக்கு கண்ணு தெரியாம உன்னை என் கூட கூட்டிட்டு நடக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்க. ரகு அவள் சொற்களை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கேட்டான். அவன் கண்ணீருக்கு கூட கண்ணாடி இல்லாத முகம், ஆனால் ஒரு துளி மட்டும் வெளியில் வந்து விழுந்தது. அவன் திரும்பி சென்றான். அந்த தருணத்தில் அவளின் காதில் ரகு மெதுவாக வந்து சொன்னான், நந்தினி என் கண்ணை மட்டும் நல்லா கவனிச்சுங்க நந்தினி பிளீஸ். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வரியோடு நடந்து போனான். அவள் அந்த வரியை கேட்டவுடன் முகத்தில் பலவிதமான ஒரு ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றாள். எதையும் பார்க்காமல் ரகு மறைந்து. சில அன்புகள் சேர முடியாததால் குறைவல்ல, அந்த அன்பு செய்யும் தியாகம்தான் காரணம். நன்றி.